வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாம என்ன படம் பார்க்க போறோம் அப்படின்னா வித்தியாசமான கதைக்களம் கொண்ட ஜாக்கி படத்தோட ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். அதாவது தமிழ் சினிமால ஜல்லிக்கட்டு பத்தியும் சேவை சண்டை பத்தியும் நிறைய படங்கள்ல பார்த்திருக்கோம். ஆனா முறையா கிடாய் சண்டை, அதாவது ஆட்டுக்கடா சண்டைய மையமா வச்சு வந்திருக்கிற படம் தாங்க ஜாக்கி. மட்டே அப்படிங்கிற கார் ரேஸ் படத்தை கொடுத்த இயக்குனர் பிரபகல் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. கதை மதுரையில நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோவான யுவன் கிருஷ்ணா மதுரையில ஒரு ஆட்டோ டிரைவரா இருக்காரு. ரொம்ப யதார்த்தமான மனுஷனா வராரு. ஆனா அவருக்கு தன்னோட ஆட்டோகடா மேல அசுரமான ஒரு பாசம் இருக்கு. அதே ஏரியால தொழிலதிபராக இருக்கிற ரிதன் கிருஷ்ணா வில்லனா வராரு. இவருக்கும் கிடாய் சண்டைனா உயிரா இருக்கு. இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு கிடாய் சண்டை போட்டி நடக்குது. யாராலையும் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லப்பட்ட வில்லனோட கிடாய நம்ம ஹீரோவோட கிடாய் தோற்கடிச்சு வெற்றி பெறுது. இந்த அவமானம் வில்லனுக்கு ஒரு பயங்கரமான கோபத்தை உண்டாக்குது. ஒரு சாதாரண ஆட்டோ டிரைவர் கிட்ட நம்ம தோத்துட்டோங்கிற ஆத்திரம் ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு பெரிய பகையா உருவாகுது. இதனால ஹீரோவோட குடும்பம், அவரோட காதல் எப்படியெல்லாம் பாதிக்கப்படுது. மீண்டும் ஒரு முறை இவங்க ரெண்டு பேரும் களத்துல மோதுறப்போ என்ன நடக்குது, கடைசியில யாரோட கிடாய் ஜெயிக்குது, அந்த பகையால ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவுதான் என்ன அப்படிங்கறதாங்க ஜாக்கி படத்தோட முழு கதை. நடிப்பு பொறுத்த வரைக்கும் ஹீரோ யுவன் கிருஷ்ணா ஆட்டோ டிரைவரா கரடு முரடா தெரிஞ்சாலுமே அவரோட நடிப்பு ரொம்பவே சாஃப்டா இருக்குங்க. அந்த மதுரை ஸ்லாங் பேசி அவர் பண்ற அலப்பறை கொஞ்சம் ரசிக்க முடியாவே இருக்கு. ஆனா அம்மா அபிராமி கூட வர காதல் காட்சிகளை மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா நடிச்சிருக்கலாம் தான் தோணுச்சு. வில்லன் ரிதன் கிருஷ்ணா தோத்ததுக்கு அப்புறம் அவரோட மைண்ட் செட் மாறுறது, அவரோட கோபம் கதைக்கு ஒரு பெரிய பிளஸ்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் ஹீரோவோட அக்காவாக வர சரண்யா ரவிச்சந்திரன் சில இடங்களை ரொம்பவே உருக்கமாவே நடிச்சிருக்காங்க. மதுசூதன் ராவ், யோகி போன்ற மத்த கேரக்டரோட அவங்களுக்கு கொடுத்த வேலையை சரியா செஞ்சிருக்காங்க. ஆனா படத்தோட உண்மையான ஹீரோ யாருன்னு பார்த்தா அந்த கிடாய்கள் தான் சொல்லணும். அந்த ஆடுகள் வர சீன்கள் எல்லாமே ரொம்ப நேர்த்தியாவே படமாக்கப்பட்டிருக்கு. மிருகங்கள் மேல அவங்க வச்சுக்கிற அன்பு நிஜமாவே நெகிழ வைக்கிற அளவுக்கு இருக்குங்க. இயக்குனர் பிரபகல் ரொம்ப ரிசர்ச் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காருங்கிறது நல்லாவே தெரியுது. கிடாய் சண்டைகள் நடக்கிற விதம், அதோட விதிமுறை எல்லாமே இது வரைக்கும் எந்த படமும் இவ்வளவு விளக்கமா சொன்னதே கிடையாது. தமிழகத்தோட ஒரு கலாச்சார விளையாட்டை இவ்வளவு தத்துரமா கொண்டு வந்ததுக்கு டைரக்டருக்கு ஒரு பெரிய சல்யூட்டே கொடுக்கலாங்க. என்.எஸ். உதயகுமாரோட கேமரா ஒர்க் அந்த சண்டை காட்சிகளை விறுவிறுப்பா கொண்டு போயிருக்கு. சத்ய பாலாஜியோட பின்னணி இசை படத்துக்கு பெரிய பிளஸ்னே சொல்லலாம். மதுரையோட மண் வாசனை படம் முழுக்க வீசுற அளவுக்கு அழகா படமாக்கி கொடுத்திருக்காங்க. படத்தோட பிளஸ்ன்னு பார்த்தா புதுமையான கதைக்களம், அதாவது கிடாய் சண்டை, யதார்த்தமான மதுரை பின்னணி, கிடாய் சண்டை காட்சிகள் எடுக்கப்பட்ட விதம் பெரிய பிளஸ்னே சொல்லலாம். படத்தோட மைனஸ்ன்னு சொன்னா ஹீரோ வில்லனோட கெட்ட மதுரை ஏரியாவுக்கு ரொம்பவே செட் ஆகாத மாதிரிதான் இருக்கு. லவ் சீன் பெருசாவும் ஒட்டல. படத்தோட நீளம் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரிதான் இருக்கு. வில்லனோட சில காட்சிகளை ரொம்ப ஓவரா பில்டப் கொடுத்த மாதிரிதான் இருக்கு. ஆக மொத்தத்துல ஜாக்கி வெறும் கமர்ஷியல் படம் மட்டும் இல்லைங்க, ஒரு புதிய முயற்சியும் கூட. வழக்கமான மசாலா படங்களை விட கொஞ்சம் வித்தியாசமான சினிமா பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமா இந்த படம் பிடிக்கும். மத்தவங்க தாராளமா ஒரு தடவை பார்க்கலாம். அந்த பாலக்காட்டு டைரக்டரோட உழைப்பு படத்துல நல்லாவே தெரியுது. நீங்க நேர்ல கிடாய் சண்டை பாத்திருக்கீங்களா இல்லையா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.